ஹலோ, உங்களுடைய பர்சன் மைண்டில் இப்போது இந்த சமயம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எப்போ பார்த்தாலும் 2 days கழித்து பார்த்தாலும் நீங்கள் 1 year கழித்து பார்த்தாலும் டைம்லெஸ் ரீடிங். இப்போ உங்கள் பர்சனோட மைண்டில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, அவருடைய எனர்ஜி என்ன இருக்குது, மேல் ஆர் ஃபீமேல் உங்கள் பர்சன் அவங்க எனர்ஜி என்னவா இருக்குதுன்றதை பார்க்கலாம். சரியா? மேல் ஆர் ஃபீமேல் உங்கள் பர்சன் அவங்க எனர்ஜி என்னவா இருக்குது, நீங்கள் உங்கள் பர்சனை திங்க் பண்ணிக்கலாம். கண்ணை மூடிட்டோ இல்லை நீங்கள் ஜஸ்ட் நார்மலாகவும் உங்கள் பர்சனை திங்க் பண்ணிக்கோங்க. அவங்க நேம் மைண்டுக்குள்ளே மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா கனெக்ட் ஆகிறதா இருக்கலாம் மேபி நீங்கள் அந்த மாதிரி சொல்லும் போது. ரீடிங் ரெசரேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ரீடிங் எடுத்துக்காதீங்க. இப்போ உங்களுடைய பர்சன் அவங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது, எனக்கு ஒரு விஷயம் சேனல் ஆகுறீங்க, கொஞ்சம் காமெடியாக இருக்குது. உங்கள் பர்சனோட மைண்டில் வந்துட்டு அது ஒரு வடிவ காமெடி வரும் இல்லையா, அது ஜஸ்ட் அது எப்படி உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குமோ எனக்கு தெரியாது. காமெடி வர மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மேகலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய பர்சன் வந்து பொத்தி பொத்தி அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்துட்டு எவ்வளோதான் அவங்க வந்துட்டு ஹைட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்ககிட்ட இருந்து. அவங்களுக்கு வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாது. அது எப்படி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுனா அந்த சரியாக தேடிட்டுருக்கேன் எப்படி சொல்கிறதுன்னு அந்த வேர்ட்ஸை. பொத்தி பொத்தி காதலை வளர்த்துட்ருக்குறாங்க, அவங்க மனசுக்குள்ளேயே அந்த காதல் வளர்த்துட்ருக்குறாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் வந்துட்டு உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணதும் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்கிறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் டைம் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. மெயினாக அவங்க வந்துட்டு ஒரு டைம், அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைம் அவங்க வந்துட்டு அந்த நேரத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதா கூட இருக்கலாம். அவங்களோட மனசு வந்து எவ்வளோதான் அவங்க பொத்தி பொத்தி வச்சாலுமே வந்துட்டு அந்த மனசுன்றது வந்து உங்களை தான் தேடி தேடி வர மாதிரி இருக்குது. சீக்ரெட் அவங்க எவ்வளோதான் பொத்தி பொத்தி வச்சுட்டு அவங்க உங்களை விட்டு ஓடணும்னு நினச்சாலுமே அவங்க திரும்ப திரும்ப வந்துட்டு அவங்க மனசுன்றது உங்ககிட்ட தான் வர மாதிரி இருக்குது. உங்களை தான் அது சொல்லுவாங்கல்ல அந்த சிம்பு படத்தில், அந்த மாதிரி ஜெஸ்ஸி சொல்லுதான்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி மேபி யாருன்னா பார்க்குறவங்க நேம் ஜெஸ்ஸியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அவங்க படித்து சொல்கிறாங்க அவங்க மனசுக்கு வந்துட்டு, இல்லை இப்போதைக்கு டைம் இல்லை, இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி அவங்ககிட்ட போய் ஓப்பனாக பேசுகிறதுல வந்துட்டு எனக்கு தயக்கமாக இருக்குது, என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு அவங்க மனசு கேட்கல. அவங்க மனசு வந்து திரும்ப திரும்ப உங்களை தான் கேட்குற மாதிரி இருக்குது. அவங்க மைண்டு என்ன தான் ஒர்க்கில் இருந்தாலும் உங்கள்கிட்டயே ஓடி ஓடி வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் சொன்ன மைண்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வருது. அவங்க மைண்ட் தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு மேபி சில பேருக்கு வந்து உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேறு ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறதா இருக்கலாம். அது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதா இருக்கலாம். மேபி நீங்கள் அதை பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் காண்டாவீங்க, கோவப்படுவீங்க. சாரி அந்த வேர்ட் யூஸ் பண்ணதுக்கு, கோவப்படுவீங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு விலகுவீங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதை வச்சு அவங்களும் ஜஸ்ட் விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனால் இல்லை, அவங்க மனசு வந்துட்டு பிடிவாதமாக இருக்குது. நீங்கள் தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்கீங்க. ஸோ அலாரம் நான் செட் பண்ணியிருந்தேன், அந்த அலாரம் ரிங் ஆகுது. ஓகே, 8 எங்கே போனாலுமே சுற்றி வராங்க அந்த மாதிரி இருக்குது. மேபி சில பேருக்கு வந்துட்டு இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா 8ன்றதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் ஜஸ்ட் அது இது பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. 8 நம்பர் 888 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஸோ 88 8 இல்லைன்னா 8 இந்த நம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் அதை போட்டு விடுங்க.
மேபி அந்த கனெக்ஷன்ன்றது உங்களுக்கு இன்னும் ஓவர் அட்ராக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்ககிட்ட ஓப்பன்லி பேசுகிறதுக்காகவும் அவங்க கொஞ்சம் அந்த மனசை வந்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் அப்படியே நின்றுட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. அதை மனசை பாதுகாக்கிறாங்களாமா அவங்க. அது வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடாதுன்றதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாங்க அந்த விஷயங்களில். லவர்ஸ் கார்டு. லவர்ஸ் ட்ரெஸ் போட்டு தான் இருக்குது. யாருன்னா வந்துட்டு அதுவே ஒரு கம்ப்ளைண்ட்டாக பண்ணாதீங்க. ட்ரெஸ் பண்ணி நானே வரைஞ்சி வச்சுட்டேன். சரியா? அது ட்ரெஸ் இல்லாமல் இருந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ லவர்ஸ் கார்டு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க தன்னைத்தானே அவங்க வந்துட்டு மனசை பாதுகாக்கிறதா நினச்சிட்டு அவங்களே தான் ஹார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறதா நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் பல மடங்கு அதிகமாக அவங்களுக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது கஷ்டம்ன்றது. ஆனால் அதை அவங்க வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. என்ன தான் அடித்தாலும் தாங்குவான்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த மாதிரி முகத்தில் சிரிப்பு, அதே மாதிரி ஒரு ஆட்டிடியூடு அப்படி இருக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே வந்துட்டு அவ்வளோ ஒரு வலி அவங்களுக்குள்ளே இருக்குது. 77 சிக்னிஃபிகண்ட். கண்டிப்பாக எல்லாத்தையும் அந்த வலியை தாங்கிட்டு தான் அவங்க உட்காந்துட்ருக்குறாங்க. அந்த மனசை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹார்ட் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குறாங்க வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, கண்டிப்பாக இது ஒரு நியூ ஸ்டார்ட். ஒரு சில விஷயங்கள் அவங்க சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். 888 இல்லை 888 உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் அடிக்கடி பார்க்குறதா இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் இன்னும் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தோணிச்சுன்னா மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். சரியா? இதுதான் ஒரு ஷார்ட் ரீடிங். ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹைப் அந்த கண்டிப்பாக கிளிக் பண்ணணும் ஹைப்பும். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.